இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களை தாவேகா தலைவர் விஜய் பயன்படுத்தக்கூடாது என்றும் தங்கள் தொண்டர்களை அனுதாபம் மூலம் தன் கட்சிக்கு இழுக்கலாம் என நினைப்பது விஜயின் பகல் கனவு எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவர் எல்லாரோட வழிகாட்டி மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க. அது யாருன்னே தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல. நாங்கள்லாம் எல்லாமே பாருங்க, எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அம்மா அவர்களாம் இல்லாமல் எந்த படமும் கிடையாது. இங்கே விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை வச்சுக்கிட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துகிறார். அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்கிறார், தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமாறு. தனி கட்சி ஆரம்பித்து இவர் நடத்துகிறார் சொல்கிறது உண்மைனா, இப்போ இந்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா இவங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம். எங்கள் இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இழுக்கலாம் என்பது பகல் கனவு. செங்கோட்டையன் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எம்ஜிஆர் பொது சொத்தாக இருந்தாலும், புரட்சி தலைவர் அம்மா பொது சொத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர், பிஸ்னஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிற திரு விஜய்க்கு அவருக்கு பொருத்தமாக தான் அவர்களை பயன்படுத்தாமல் தான் அவருக்கு நல்லது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.